நீங்கள் உங்கள் நற்செயல்களை மனிதர் முன் அவர்கள் காண வேண்டும் என்று செய்யாதபடி கவனமாயிருங்கள். நீங்கள் அப்படி செய்தால் பரலோக பிதாவிடமிருந்து வெகுமதி உங்களுக்கு கிடைக்காது. ஆகவே நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும் போது தம்பட்டம் அடித்து அறிவிக்க வேண்டாம். மனிதர்களால் மதிப்பு பெறும்படி வேஷக்காரர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல் செய்ய வேண்டாம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், அவர்கள் தங்கள் வெகுமதியை முழுமையாய் பெற்றுவிட்டார்கள். ஆனால் நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும் போது உங்கள் வலதுகை செய்வதை உங்கள் இடதுகை அறியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் கொடுப்பது இரகசியமாயிருக்கும். நீங்கள் இரகசியமாய் செய்வதை காண்கிற உங்கள் பிதா உங்களுக்கு வெகுமதி அளிப்பார். நீங்கள் மன்றாடும் போது வேஷக்காரர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் அவர்கள் மனிதர் காணும்படி ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று மன்றாடுவதை விரும்புகிறார்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், அவர்கள் தங்கள் வெகுமதியை ஏற்கனவே முழுமையாய் பெற்றுவிட்டார்கள். ஆனால் நீங்கள் மன்றாடும் போது உங்கள் அறைக்குள் போய் கதவை மூடி கண்களுக்கு காணப்படாதிருக்கிற உங்கள் பிதாவிடம் மன்றாடுங்கள். அப்பொழுது மறைவில் செய்யப்படுவதை காணும் உங்கள் பிதா உங்களுக்கு வெகுமதி அளிப்பார். நீங்கள் மன்றாடும் போது இறைவனை அறியாதவர்களைப் போல் பிதற்ற வேண்டாம். ஏனெனில் தங்களின் அதிக வார்த்தைகளின் நிமித்தம் தங்கள் மன்றாடல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்பதாகவே உங்கள் தேவையை உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் மன்றாட வேண்டிய விதம் இதுவே: பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உமது பெயர் பரிசுத்தப்படுவதாக, உமது அரசு வருவதாக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் விழவிடாமல் தீயவனிடமிருந்து எங்களை விடுவியும். அரசும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவே. ஆமென். ஏனெனில் மனிதர் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்யும் போது நீங்கள் அவர்களை மன்னித்தால் உங்கள் பரலோக பிதாவும் உங்களை மன்னிப்பார். ஆனால் மனிதருடைய குற்றங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாவிட்டால் உங்கள் குற்றங்களையும் உங்கள் பிதா உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். நீங்கள் உபவாசிக்கும் போது வேஷக்காரர் செய்வது போல் வாடிய முகத்துடன் காணப்பட வேண்டாம். ஏனெனில் அவர்கள் தாங்கள் உபவாசிப்பதை மனிதருக்கு காட்டுவதற்காக தங்கள் முகங்களை வாடப் பண்ணுகிறார்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், அவர்கள் தங்கள் வெகுமதியை ஏற்கனவே முழுமையாக பெற்றுவிட்டார்கள். ஆனால் நீ உபவாசிக்கும் போது உன் தலைக்கு எண்ணெய் வைத்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீ உபவாசிப்பது மனிதருக்கு வெளிப்படையாக தெரியாதிருக்கும். ஆனால் கண்களுக்கு காணப்படாதிருக்கிற உன் பிதாவுக்கு மட்டும் தெரிந்திருக்கும். மறைவில் செய்பவற்றை காண்கிற உன் பிதா உனக்கு வெகுமதி அளிப்பார். நீங்கள் பூமியில் உங்களுக்காக செல்வங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே அவை பூச்சி அரித்தும் துருப்பிடித்தும் அழிந்துவிடும், கள்வரும் திருடுவார்கள். ஆனால் உங்களுக்கு செல்வத்தை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். அங்கே அவை பூச்சி அரித்தோ துருப்பிடித்தோ அழிவதில்லை, அங்கே கள்வர் திருடவும் மாட்டார்கள். ஏனெனில் உன் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே உன் இருதயமும் இருக்கும். கண் உடலின் விளக்காய் இருக்கிறது. உனது கண் நல்லதாயிருந்தால் உன் முழு உடலும் வெளிச்சத்தால் நிரம்பியிருக்கும். ஆனால் உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் முழு உடலும் இருளால் நிறைந்திருக்கும். அப்படியாயின் உன்னில் இருக்கும் வெளிச்சமே இருளாயிருந்தால் அந்த இருள் எவ்வளவு பெரிதாயிருக்கும்? இரண்டு எஜமான்களுக்கு பணி செய்ய ஒருவனாலும் முடியாது. அப்படி செய்தால் அவன் ஒருவனை வெறுத்து மற்றவனில் அன்பாயிருப்பான், அல்லது ஒருவனுக்கு தன்னை அர்ப்பணித்து மற்றவனை அசட்டை செய்வான். இறைவனுக்கும் பணத்திற்கும் பணி செய்ய உங்களால் முடியாது. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதை சாப்பிடுவோம், எதை குடிப்போம் என உங்கள் வாழ்வை குறித்து கவலைப்பட வேண்டாம். அல்லது எதை உடுப்போம் என உங்கள் உடலை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் உயிர் உணவை விட முக்கியமானதல்லவா? உங்கள் உடல் உடையை விட முக்கியமானதல்லவா? ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதோ அறுவடை செய்வதோ களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதோ இல்லை. அப்படி இருந்தும் உங்கள் பரலோக பிதா அவைகளுக்கும் உணவளிக்கிறார். நீங்கள் அவற்றை விட அதிக மதிப்பு வாய்ந்தவர்கள் அல்லவா? கவலைப்படுவதனால் உங்களில் யார் தன் வாழ்நாளில் ஒரு வினாடியையாவது நீடிக்க முடியும்? உடையை குறித்தும் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்?
காட்டு மலர்கள் எப்படி வளர்கின்றன என்று பாருங்கள். அவை கஷ்டப்பட்டு வேலை செய்வதும் இல்லை, நூல் நூற்பதும் இல்லை. ஆயினும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா செல்வச் சிறப்பும் உடையவனாயிருந்த சாலமோன் அரசனும் கூட அவற்றில் ஒன்றைப் போல் உடை உடுத்தியதில்லை. இன்று காட்டுப்புல் இருக்கிறது, நாளைக்கோ நெருப்பில் அது எரியப்படுகிறது. அதற்கே இறைவன் இவ்வாறு உடுத்துவாரானால் விசுவாச குறைவுள்ளவர்களே, உங்கள் பிதா உங்களுக்கு அதிலும் மேலாக உடுத்துவது நிச்சயம் அல்லவா? எனவே எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் இறைவனை அறியாதவர்களே இவற்றின் பின்னால் ஓடுகிறார்கள். உங்கள் பரலோக பிதாவோ இவை உங்களுக்கு தேவை என அறிந்திருக்கிறார். எனவே முதலாவதாக அவருடைய அரசையும் அவரது நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளும் அவற்றுடன் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாளைக்கு என்ன நடக்கும் என்று கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் நாளைய தினம் நாளைக்கான தேவையை பார்த்துக் கொள்ளும். ஒவ்வொரு நாளுக்கும் அன்றன்று உள்ள தொல்லையே போதும்.